விஜயா அவங்க வீட்டு சோஃபால மகாராணி மாதிரி உட்காந்துட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு, இந்த வீட்டுல நான் தான் ஆளு நாள் மகாராணி அப்படிங்கிற மிதப்புல மீனாவையும் ரோஹிணியும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்க போன் அலருது. பார்த்தா பார்வதி, என்ன இவ கால் பண்றா, நம்ம மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு போனவ கால் பண்றாளே, சரி என்னன்னு கேப்போன்னு எடுக்கிறாங்க. ஹலோ பார்வதி, என்னடி இந்த நேரத்துல போன போடுற, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட, என்கிட்ட பேசவும் கூடாதுன்னுட்ட, நான் சென்னைக்கு பெரிய விஐபி அரேஞ்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் போன்ல பேச முடியுமா அப்படிங்கிற. ஏ விஜயா, உன் அலப்பறையும் வந்தாவையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வைடி, நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளு. இப்பவே இந்த நிமிஷமே என் வீட்டுக்கு ஓடி வர வழிய பாரு. நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் மொத்த குடும்பமும் நேர ஜெயில தான் இருக்கும். என்னடி சொல்ற, ஜெயிலா? ஏ பார்வதி, சும்மா பில்டப் காட்டாத. என் வீட்டு தங்க கட்டி பிசினஸ் ஜகம் செல்ல பிள்ளை மனோஜ் இருக்கும்போது எனக்கு என்னடி ஜெயில் வேண்டி இருக்கு, என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்லிடுங்கிறாங்க. போன்ல சொல்ல முடியாது, உன் தங்க கட்டி பண்ணி வச்சிருக்க தங்கமான வேலைய நேர்ல வந்து நீயே பாரு, அப்புறம் நீயே தூக்கு கைத்து தேடுவ, சீக்கிரம் வாடிங்கிறாங்க. இவன் என்ன புதுசா கொண்டு போடுறா, ஏன் இப்படி அலறா, இருடி லைட்டு புடிச்சு வர்ற மாதிரி ஓடி வர்றேங்கிறாங்க விஜயா. ஒரு வழியா வந்துடுறாங்க பார்வதி வீட்டுக்கு. ஏய் பார்வதி, என்னடி விஷயம், எந்த போலீஸ்காரன் என் குடும்பத்து மேல கை வைக்க போறான், அந்த லூசு பையன் முத்து எதுவும் ஆட்டோ தூக்கி யார் மேலேயாவது மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா, இல்ல அந்த மீனா எதுவும் கடையில திருடிட்டாளா, சொல்லுடிங்கிறாங்க. ஏ விஜயா, எப்ப பாரு மீனாவையும் குத்தம் சொல்லாத, உனக்கு வேலையே இல்லையா, அந்த முத்து எவ்வளவோ பரவாயில்லடி, உன் செல்ல புள்ள இருக்கானே வியாபார திலகம் உலகமகா உத்தம மனோஜ், அவன் பண்ணிருக்கிற வேலையை பாரு, இந்த வீடியோவை பாரு. விஜயா சொல்றாங்க, கொஞ்சம் நெஞ்சு படிச்சுக்கோ, நாங்க யூடியூப் சேனலுக்கு லொகேஷன் பார்க்குக்கு போனப்ப தற்செயல எங்களோட கேமரால இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நல்லா உத்துப்பாரு. வீடியோ பிளே ஆகுது. அங்க ஒரு பார்க்ல மரத்தடி பெஞ்சில மனோஜ் உட்காந்துருக்கான். அவனோட மடியில அழகா தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்க. மனோஜ் அவளோட தலைமுடியை கோதி விட்டுட்டு ரொமான்டிக்கா கட்டி பிடிச்சிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். விஜயா அதை பார்த்ததும், என்னடி இது, என்ன கன்றாவி இது, சிவபெருமானே நம்ம மனோஜ் மாதிரி இருக்கு, ஆனா அந்த பொண்ணு, அந்த லூசு பொண்ணு கனகா தானே, அவளுக்கு தான் மனநிலை சரியில்லையேடி, அந்த கனகாவுக்கும் மனோஜோட ஃப்ரெண்டுக்கு தானே போன வாரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பார்வதி இதுக்கு தலையிலே அடிச்சுக்கிட்டு, அடி உலகமாக லூசு விஜயா, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஃப்ரெண்டோட பொண்டாட்டிய மடியில ஊமாங்க எதுக்கடி பஞ்சமத்த மாதிரி படுத்துக்கிறது கொஞ்சிக்கிட்டு இருக்கான், நல்ல கண்ணை தோர்ந்து பாருடி, அங்க அந்த ஃப்ரெண்டோ வேற யாரும் இல்ல, அவங்க 2 பேரும் மட்டும்தான் பார்க்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா அதுக்கு, ஆமாண்டி, அப்ப மனுஷன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, என்னடி சொல்ற, ஆமாண்டி விஜயா, உன் மகனுக்கு ஏற்கனவே ரோகிணி கொண்டாட்டி வீட்டுல மாவாட்டிட்டு இருக்கா, அவளுக்கு இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, அவ இப்ப பிரெக்னண்டா வேற இருக்கா, அதுக்குள்ள அடுத்த பொண்ணு ரகசியமா கட்டிட்டு பார்க்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கான் உன் பையன். இதுக்கு சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா, முதல் பொண்டாட்டி இருக்கும்போது 2ஆம் கல்யாணம் பண்ண கேஸ், ரோகிணி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த குடும்பத்தையும் ஜெயில போட்டு கம்பி என்ன வச்சிடுவாங்கடி. மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சுன்னு சொன்னியே, அதுவும் இந்த செகண்ட் செட்டப் கல்யாணம் பண்ணதுக்காக தான் இருக்கும், அந்த பொண்ணு வீட்டுல இருந்தா வாங்கின வரதட்சணை பணம் தான் போல இருக்குங்கிறாங்க. விஜயா தலையில அடிச்சுட்டு, அட பாவி மனோஜ், என்னடா இது, என் செல்ல மகனுக்கு வந்த சோதனை, ரோகிணி கிட்ட இருந்து பணத்தை புடுங்குவான்னு பார்த்தா இப்படி புது பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை வாங்குற அளவுக்கு பெரிய கில்லாடி ஆயிட்டானே. பார்வதி, தயவு செஞ்சு இதை வெளியே யாருகிட்டயும் சொல்லாதடி, என் மான மரியாதை எல்லாம் போயிடும்டி, நான் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன் முன்ன மட்டும் கூப்பிட்டு ரகசியமா எச்சரிக்கிறேன், ஒழுங்கா உன் மகன் கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்டு தொலை, இல்ல அவன் அடுத்த வாரம் சென்ட்ரல் ஜெயில கேன்டீன்ல தான் நீ அவனுக்கு டிஃபன் கொடுக்க வேண்டி இருக்குங்கிறாங்க. விஜயா வீட்டுக்கு அழுது வேண்டிய கண்ணோடும் படபடப்போடும் வீட்டுக்கு வர்றாங்க. ஈவினிங்ல மனோஜும் வந்துடுறாங்க. வந்த மனோஜ் ஷூவை கழிச்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, உடனே ஏதாவது சூடா காஃபியும் முந்திரி போட்டு உப்புமாவும் எடுத்து வைங்களேன், இன்னைக்கு ஷோரூம்ல பயங்கர பிசினஸ் ப்ரெஷர் தெரியுமா, லட்சமா பிசினஸ் பேசி எனக்கு தாயே பிடிச்சிடும் போல இருக்குங்கிறான். இத கேட்ட விஜயா, டே மனோஜ், கொஞ்சம் முன்னாடி எங்கடா போயிட்டு வரேங்கிறாங்க. என்னமா கேள்வி இது, காலையில இருந்து என் ஷோரூம்ல தானமா இருந்தேன், கஸ்டமர்ஸ் கூட்டத்தை சமாளிச்சு ஏசி அறையில உட்காந்து பிசினஸ் பண்ணி எனக்கு எல்லாம் காலையில ஒரே வழியா இருக்குமா. விஜயா அதுக்கு, ஷோரூம்ல இருந்தியாடா, இல்ல பார்க்ல அந்த பொண்ணோட மடியில தலைய வச்சு தூங்கிட்டு இருந்தியா. மனோஜ் அதுக்கு, இருக்குன்னு, அம்மா என்னமா சொல்றீங்க, பார்க்கலையா, நான் ஏமா பார்க் போக போறேன், எனக்கு தான் ஷோரூம்ல நான் 1000 வேலை இருக்கேன். டே மனோஜ், நீ என்கிட்ட சின்ன பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. அந்த கனகா யாருடா, அவ மடியில படுத்துக்கிட்டு என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த, வீடியோவே என்கிட்ட வந்துடுச்சுடாங்கிறாங்க. மனோஜ் அதுக்கு, அம்மா அது வந்துமா, அது ஒரு பெரிய பிசினஸ் டீலிங் விஷயமா. பிசினஸ் டீலிங்கா, அடுத்தவன் பொண்டாட்டி மடியிலையா, இல்ல உங்க 2வது பொண்டாட்டி மடியில படுக்கிறது தான் உனக்கு பிசினஸ் டீலிங்கா, அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு இப்ப எனக்கு தெளிவா புரியுதுடா. டே, இந்த விஷயத்துல வீட்டுல இருக்க ரோஹிணிக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ உன்னை அருவாளை வச்சு வெட்டிடுவா, வெளியில இருக்க போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் ஜெயில தள்ளி கம்பி என்ன வைப்பா, உன் தலையில இப்படி பாறாங்களை தூக்கி போட்டுட்டேடா மனோஜ்னு அழுகுறாங்க. விஜய் ஆத்திரத்துல மனோஜ் அடிக்கிறாங்க.
இதுக்கிடையில ஹாஸ்பிட்டல்ல மீனாக்கு லேப்ரோஸ்கோபி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. சீதா முத்துக்கு கால் பண்ணி, ஹலோ மாமா, அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. சீதா, மீனாவுக்கு ஆபரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இப்பதான் கிராமத்துல இருந்து போன் வந்தது. ஊர்ல நம்ம பாட்டி திடீர்னு சுட்டடிக்கிற வெயில்ல வயல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். அப்படியா, நம்ம பாட்டிக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, சுயநிலை வந்துடுச்சான்னு கேக்குறாங்க. ஊர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அப்பா விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப பயந்து பதறாரு. அவர் இந்த நிலையில தனியா ஊருக்கு அனுப்ப முடியாது. நானும் அப்பாவும் உடனே கிராமத்துக்கு கிளம்புறோம். நீ கொஞ்சம் மீனா பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கோ. ரவியும் ஸ்ருதியும் அங்க வந்துட்டு இருக்காங்க. சரி மாமா, நீங்க அக்காவை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க அப்பாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பாட்டியை நல்லபடியா பாத்துட்டு போன் பண்ணுங்க மாமாங்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டேய் ரவி, ஸ்ருதி, நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்கடா. மீனாவுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவளுக்கு ஏற்கனவே சின்னதா ஏதாச்சும் பதற்றம் வந்தா தாங்காது, சட்டுன்னு பயந்துடுவா. இவ போய் பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா பயத்துல தேவையில்லாம உடம்பு கெடுத்துப்பான். அதனால அவகிட்ட விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. பாட்டியை சும்மா பாத்துட்டு வர போயிருக்காங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுவீங்கடா. அண்ணன், நீ எதையும் யோசிக்காம தைரியமா கிளம்புன. நான் மீனா நீ பக்கத்துலயே இருந்து கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன். நீ பாட்டியை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணுங்கிறாங்க. ஆமா முத்துமாமா, டோன்ட் வெரி, இந்த அக்காவை நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம். பாட்டி கட்டில படுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட அண்ணாமலை, டாக்டர் எங்க அம்மாவுக்கு என்னாச்சு, காலையில கூட நல்லாதான் இருந்தாங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இப்போதைக்கு இல்லைங்க. வயசான காலத்துல இந்த சுட்டடிக்கிற வெயில்ல காட்டுல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க. அதனால ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகம், ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. ஆனா மகனான உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை தரேன். என்ன டாக்டர், ஏதாச்சும் ஆபத்தா? வயசானவங்களை இந்த காலத்துல இப்படி கிராமத்துல தனியா விடாதீங்க. இப்ப அதிர்ஷ்டவசமா வீட்டு வேலை பார்க்கும்போது மயங்கி விழுந்ததுனால ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்தியாச்சு. இதுவே காட்டுல தனியா இருக்கும் போது இந்த மாதிரி நடந்திருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். எங்களையுமே தனியா விடாதீங்க. கூடவே யாராவது இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பாட்டி கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவங்க அம்மாட்ட, என்னம்மா இப்படி இருக்கு, உடம்புக்கு முடியலன்னா எனக்கு ஒரு போனை போட்டுருக்க கூடாதா? இப்ப பாரு டாக்டர் நம்மள என்னென்னு சொல்றாரு. அட போட அண்ணாமலை, வயசான காலத்துல வெயிலுக்கு சும்மா தலை சுத்து சகஜம் தாண்டா. அதுக்கு போய் மெட்ராஸ்ல இருந்து 2 பேரும் இவ்வளவு தூரம் ஓடி வருவீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டாங்கிறாங்க. அம்மா வாய் மூடுமா, தயவு செஞ்சு இப்படி பேசாத. இனிமே நீங்க தனியா இருக்கவே கூடாது. பேசாம கிளம்பி சென்னைக்கு எங்களோட வாங்குறாங்க. முத்துவும் பாட்டி சும்மா பிடிவாதம் பிடிக்காத, நிலத்தை வேற ஆளுகிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லுவோம். இனிமே நீ விவசாயம் பாக்குறேன்னு காட்டுக்குள்ள போகவே கூடாது. 1 வாரமா சென்னைக்கு வந்து எங்களோட தங்கி உடம்ப நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு அப்புறம் யோசிப்போம். நீ வந்துதான் ஆகணும், அவ்வளவுதான். சரிடா, நீ இவ்வளவு தூரம் உரிமையா கேட்கும் போது நான் இப்படா வேண்டான்னு சொல்லுவேன். வரேன்டா உங்க கூட சென்னைக்குங்கிறாங்க. மீனா கண் விழிச்சிடுறாங்க. ரவி சக்தியும் அவங்க பக்கத்துல இருக்காங்க. ரவி, மாமா இங்க, பாட்டி உடம்புக்கு முடியலையா, அவங்க ஏன் இன்னும் ஆஸ்பத்திரிக்கு வரல? அக்கா, நீங்க முதல்ல கூலா இருங்க, பாட்டி சும்மா பாத்துட்டு வரக்கா. அண்ணாமலை மாமாவும் முத்து மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி ஆபரேஷன் முடிஞ்சதால டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம மெதுவா வீட்டுக்கு கிளம்பலாங்கிறாங்க. மீனாவும் சரி, பெரிய விஷயத்த ஏதோ மறைக்கிறாரு, பரவாயில்ல, அவர் வந்தது வீட்டுக்கு போய் நானே அவர்கிட்ட நிதானமா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. ரவி ஸ்ருதியும் மீனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.